கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்கென்று ரோமர் 2 அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் வாஞ்சிக்க வேண்டிய ஒன்று நித்திய ஜீவன். தேவனோடு கூட நித்தியமாய் அவருடைய ஜீவனை உடையவர்களாய் வாழக்கூடிய ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை பிரியமானவர்களே நாம் எல்லோரும் வாஞ்சிக்கிறோம். யாருக்கு அதனை அவர் கொடுக்கிறார் என்றால் நற்கிரியைகளை செய்கிறவர்கள், அதுவும் சோர்ந்து போகாமல் பொறுமையோடு கூட எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பிரியமானவர் தொடர்ந்தேச்சியாக அவர்கள் தேவன் கடுத்த நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, மகிமைக்கு அடுத்தவைகள், கனத்துக்கு அடுத்தவைகள், அழியாமைக்கு அடுத்தவைகள், இவைகள் எல்லாம் தேவனுக்கு அடுத்தவைகளாய் காணப்பட வேண்டும். அவைகளை தேடுகிறவர்களுக்கு, வாஞ்சிக்கிறவர்களுக்கு, விரும்புகிறவர்களுக்கு, அதன்படி செய்ய விரும்புகிறவர்களுக்கு அவர் தன்னுடைய நித்திய ஜீவனை அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 8-9 இந்த வசனங்கள் இப்படிப்பட்ட சத்தியத்துக்காக என்ன சொல்லுகிறது என்றால், பிரியமானவர்களே, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒரு ஆவிக்கென்று விதைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ தேவன் எதிர்பார்க்கிறார். அவருக்கென்று நாம் சோர்ந்து போகாமல் அவருடைய கிரியைகளை நடப்பிக்கிறது அது நன்மையாய் இருக்கிறபடினால் ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வேத வசனத்தை நாம் நினைவு கூறுவோம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் மேலானவைகளை அதிகமானவைகளை அவன் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய விதைப்பு அறுப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் அது விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே, அந்த நற்கிரியை என்பது கர்த்தருடைய கிரியை, ரட்சிப்பின் திட்டம், பிரியமானவர்கள் அவருடைய தயவுள்ள சித்தம், பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே அவருடைய நாம மகிமைக்கு அடுத்தவைகள், இவைகளில் எப்பொழுதும் பெருகுவீர்களாக, அதற்கென்று பிரயாசப்படுவீர்களாக என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி பிரயாசப்பட்ட போது அவன் சொல்கிறான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அருளுவார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கென்று சோதிக்கப்பட்டு அதை சகிக்கிற யோபுவை போல, எத்தனையோ தேவ மனுஷர்களைப் போல இருந்து வாழ்ந்து அவர்கள் உத்தமன் என்று தேவனிடத்திலே
தொடர்ந்து அன்பு கூறுகிறவர்கள் என்று உள்ளவர்களுக்கு அவர் வாக்கு பண்ணின நீதியின் கிரீடத்தோடு கூட ஜீவ கிரீடத்தையும் நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையோடு கூட பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை நடப்பிக்கிறது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு நாம் பொறுமையோடு கூட காத்திருக்கிறதாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம், அவருடைய ஊழியத்தை பற்றும் விசுவாசம், பிரியமானவர்களே அவருடைய தயவுள்ள சித்தத்தை பற்றும் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதில் நீங்கள் சுத்த பொன்னாக விளங்கும் போது, ஜெயமாய் விளங்கும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அன்புள்ள பிதாவே, இந்த வேளையிலும் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போகாமல் நாங்கள் நற்கிரியைகளை, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை, தேவ சித்தத்துக்கு அடுத்த காரியங்களை நாங்கள் பிரயாசப்பட, ஆண்டவரை நாங்கள் விதைக்க, தகப்பனே நல்ல போராட்டத்தை போராட, எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள, நீதியின் கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை, ஆண்டவரை புகழ்ச்சியை, கனத்தை, மகிமையை கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது பெற்றுக்கொள்ள பாத்திரராய் விளங்க நித்திய ஜீவனை ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருளி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.